ரதியக்கா அடுப்படியில் அக்கா இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் பாருங்கள். நம்மளுக்கு மாங்காய் சீசன் வந்துருச்சு. மாங்காய் ஊறுகாய் நான் இதுக்குள்ள ஒரு 2 தடவை போட்டுட்டேன். இப்போ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இன்றைக்கி போட ஆரம்பிச்சிருக்கிறேன். மாங்காய் ஒரு பெரிய மாங்காய் தான் எடுத்திருக்கேன். கிளிமுக்கு மாங்காய் கழுவிருக்கேன் அக்கா. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சிடணும். ஈரமே இருக்கக்கூடாது. துடைச்சிட்டு தோலை சீவிக்கணும். அவ்வளோதான் அக்கா. நல்லா தோல்லாம் சீவிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா துடைச்சிட்டு தோல் சீவுங்க. எந்த காரணத்துக்கும் நம்மளுக்கு தண்ணி அதில் வந்து ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது, ஒட்டக்கூடாது. நல்லா துடைச்சி இதை வந்து அக்கா நம்ம கேரட் எல்லாம் துருவோம்ல, அந்த துருவலில் இதை துருவிக்கலாம். இன்றைக்கி அக்கா செய்ய போகிறது மிக்சர் ஊறுகாய். மிக்சடாக ஊறுகாய் பண்ண போகிறேன் அக்கா. இப்போ நம்ம இந்த கண்ணில் துருவ போகிறோம். இது பெருசு ஒன்று இருக்குது, அதில் துருவ வேணாம். இன்னும் குட்டியாக ஒன்று இருக்கும், அதுலேயும் துருவ வேணாம். இதில் துருவிக்கலாம். நீங்கள் குட்டியாக இருக்கிற துருவலாம் துருவிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா மாங்காய் வெந்துடும். எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக தான் இருக்கும் அக்கா. மாங்காய் கூட இப்போ ஒரு மாங்காய் துருவினதில் இவ்வளோ வந்திருக்குப்பா. இது வந்து மாங்காய் கூட இதான் மிக்சர் ஊறுகான்னு சொன்னேன்ல, ஒரு 10-12 பல் பெரிய பெரிய பல்லாக பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. இது ஈரக்கைப்படாமல் செஞ்சு வச்சுக்கணும். இஞ்சை தோல் சீவிட்டு அதையும் நல்லா தொடச்சி வச்சுக்கணும். நல்லா தொடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது ஒரு 3 துண்டு இஞ்சி கம்மி பண்ணான்னா ஸ்மெல் பிடிக்கலாம், கம்மி பண்ணிக்கோங்க. இது ரெண்டையுமே அக்கா துருவி தான் வச்சுக்க போகிறேன். அதான் மிக்சர் ஊறுகாய். ரொம்ப 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 பூண்டு துருவல். இது வந்து இஞ்சி துருவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பொடியாக தான் துருவி வச்சுருக்கேன். இந்த கொட்டையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம நாளைக்கு சாம்பார் வைக்கும்போது உள்ளே போட்டோம்னா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் சாம்பார் சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும்பா. இப்போ நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணுவோம் அக்கா. வெறும் வடை சட்டியை தான் காய வச்சுருக்கிறேன். ஆயிலெலாம் ஊற்றக்கூடாது. இதில் பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஃபுல்லாக வெந்தயம் எடுத்துருக்கிறேன். வெறுமையாக போட்டு தான் வறுக்கணும். ரொம்ப செவக்க விட்டுறக்கூடாது. கசப்பு அடிச்சிருப்பா, கசப்பு தன்மை வந்துடும். இப்போது வெந்தயம் வறுபட்டுச்சு, நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அக்கா அடுத்து கடுகு. இது ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். இது கொஞ்சம் படன்னு பொடியும்ல, கடுகு பொடியிற வரைக்கும் வறுக்கணும். இப்போது கடுகு படன்னு பொடியுது பாருங்கள். அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். அடுத்து அக்கா என்ன வறுக்க போகிறேன்னா, எல்ஜி கட்டி பெருங்காயம் தான் உடச்சி வச்சுருக்கேன். எந்த அளவு வச்சுருக்கேன் பாருங்கள். அதை போட்டு நல்லா கொஞ்சம் அது அப்படியே பொறன்னு வரும். கலர் மாறி அது வரைக்கும் வறுக்கணும். இப்போ பெருங்காயம் என்ன கலரில் இருந்துச்சு, என்ன கலர் மாறி பொறுன்னு வந்துடுச்சு பாருங்கள். உப்பிட்டு வரும். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதையும் எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது அப்படியே கொஞ்சம் ஃபேன் காற்றுல வச்சு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஃபேனில் ஆற வச்சுட்டேன். ஆறிச்சுப்பா. சின்ன ஜாரில் தான் போட்டிருக்கேன். இதுக்கு 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு போட்டு இதையும் சேர்த்து நம்ம சுற்றிடலாம். இப்போ இந்த அளவு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊறுகாய் தாளிக்க ஆரம்பிப்போம் அக்கா. இப்போ ஒரு வடை சட்டி காய வச்சு ஒரு 2 குழிக்கரண்டி ஆயில் விட்டுருக்குறேன். பெரிய குழிக்கரண்டிக்குன்னா 1.5 குழிக்கரண்டி தான் அக்கா. சின்ன குழிக்கரண்டி தான் 2 குழிக்கரண்டி ஆயில் விட்டுருக்குறேன். எண்ணெய் காயட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டணும். நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. அக்கா ரீபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய ரீபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். கொலஸ்ட்ராலு, சுகரு, ப்ரெஷர் எல்லாம் இருக்குது. பெரியவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு அவ்வளோவா நாங்கள் ஊறுகாய் கொடுக்குறது. இப்போது கடுகு நல்லா பொடிஞ்சிருச்சு. நம்ம மாங்காயை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு துருவி வச்சுருக்கிறது போட்டோம். அதுக்கப்புறம் அக்கா வந்து பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூனு தனி மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை போட்டுடலாம். வெந்தயம், கடுகு, பெருங்காயம், சால்ட்டும் அதிலே போட்டுட்டோம். நல்லா பரட்டிக்கலாம் அக்கா. நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஊறுகாய்னாலே நல்லது. உப்பும் காரமும் அதிகமாக இருந்தால் ஊறுகாய் டேஸ்டியாக இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூனு கல் உப்பு போடுறேன். அப்போ 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருந்தேன்ல, இப்போ 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இன்னும் லைட்டாக நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு காரம் வேணுன்னா கூட போட்டுக்கலாம். அக்கா கரெக்டாக இருக்குது. இது அப்படி பரட்டி விட்டு வரணும். இன்னும் 1 குழிக்கரண்டி ஆயில் ஊற்றணும். எண்ணெயிலே வந்தால் சூப்பராக இருக்கும். இந்த 1 குழிக்கரண்டி இந்த கரண்டிக்கு தான் அப்போ தான் அக்கா 2 கரண்டி விட்டுருந்தேன். இந்த குழிக்கரண்டி இதை தான் குழிக்கரண்டி சொன்னேன். இப்போ ஒரு 1.5 கரண்டி விட்டாச்சு. நல்லா இந்த ஆயிலே பரட்டி எடுக்கலாம். நல்லா சிம்மிலே வச்சுட்டு ஆயிலே பரட்டணும். காரம் எப்படின்னு பார்த்துக்கோங்கப்பா, உங்களுக்கு தேவைக்கு மாதிரி. சிம்மில் வச்சுட்டே வதக்கி கொடுங்க. நம்ம ஊற்றிருக்கிற மொத்தம் 3.5 கரண்டி 3.5 குழிக்கரண்டி ஆயில் விட்டுருக்கோம். இந்த எண்ணெய் ஃபுல்லாக கக்கும். அப்படியே எண்ணெயாக மிதக்கும். எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் போது அது வெந்துடும். நம்ம எல்லாமே துருவி இருக்கோம்ல பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே தொக்கு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம
சுகரு ப்ரெஷரு இருக்கிறவங்க நம்ம அந்த பூண்டு இஞ்சி போட்டிருக்கனால ஊறுகாய் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பயமில்லாமல் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான் பூண்டு இஞ்சி அக்கா சேர்த்துருவேன். இது பேர் மிக்சர் ஊறுகாய். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வாயு இருக்கிறவங்கலாம் இதில் கொஞ்சமாக தொட்டுக்கிட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் அக்கா சிம்மில் வச்சு வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும். எல்லாம் வெந்துடணும், வெந்து அந்த பச்சை வாசனை போயிடணும். அவ்வளோதான், மிக்சர் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக வெளியே அப்படியே கக்கிருச்சு பாருங்கள். எல்லாம் நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. நல்லா வெந்து வாசனை வருது. அவ்வளோதான், ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஆற விட்டு பாட்டிலில் வச்சுட்டு நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ஒரு 15 days அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்தே வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா 1 month 2 monthக்கு மேலே கூட சூப்பராக இருக்கும். இந்த மிக்சர் ஊறுகாய் செஞ்சோம்னா நம்மளுக்கு ஹெல்த்திப்பா. நல்லா பூண்டு இஞ்செல்லாம் செய்கிறனால வாயுவெல்லாம் நல்லா வெளியேறும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஊறுகாய். வெறும் மாங்காய் செய்யாமல் இப்படி செஞ்சு பாருங்கள். அக்கா மெத்தடில் இந்த மாதிரி பூண்டு இஞ்சி எவ்வளோ சேர்க்கணும் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். பூண்டு இஞ்சியும் வாசனை பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. இது வந்து நம்ம ஊறுகாய் பாட்டில் அள்ளி போடும்போது இந்த எண்ணெய் சூப்பராக மேலே அப்படியே நிற்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி. தேங்க்யூ.